بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பரி குறித்தானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் யாசீனுடைய முக்கியமான ஒரு மத்திய பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த இறை தூதர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர் மக்களுக்கு மத்தியில் வந்து அவங்களை பின்பற்றுங்களேன் என்று அவர் சொன்னார். பிறகு அவருடைய தாவா எப்படி தொடர்ந்தது, அவர் விஷயத்தில் என்ன நடந்தது, அதுதான் யாசின் சூரானுடைய ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் சம்பவமாக நம்ம சொல்லியிருந்தோம். வாங்க பார்ப்போம். அதாவது ஜுசு வாரியாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 22வது ஜுசு நம்ம முடித்த அந்த வசனத்தோடு முடிவு பெற்றிருக்கும். 23வது ஜுசு இந்த வசனத்திலிருந்து தொடரக்கூடியது. ஆனால் சம்பவம் அடிப்படையில் முந்தின ஜுசுவோட இந்த ஜுசுவும் தொடரக்கூடியது தான். சரி, 22வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வமா லிய லா அஅ்புது அல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். வமா லிய லா அஅ்புத், நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது. ஒமாலி அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் செய்யாம இருக்க எனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன முட்டாள் அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி ஒமாலிய எனக்கு என்ன நேர்ந்தது, ல அஅ்புதுல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனே நான் வணங்காமல் இருக்கேன். அப்ப அவர் அல்லாஹ்வை தான் வணங்குறாருங்கிறத அழகா சொல்லிட்டாரு. பின்பற்றுங்களே, கூலி கேட்காத ஒரு நல்ல மக்களை, நல்ல தூதர்களை பின்பற்றுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். அவரும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை அழகான ஒரு பாணியில சொல்றாரு. அல்லது ஃபாத்தோரானி, எவன் என்னை படைத்தானோ. ஃபாத்தோரா என்றால் படைத்தவன். ஃபாத்திர், இந்த யாசின் சூராவுடைய முந்தின சூரா 35வது சூரா பேர் ஃபாத்திர், அதாவது படைப்பாளன். முன்னுதாரணமின்றி முன்மாதிரின்றி படைப்பான் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் அது சொல்லப்படும். அப்ப ஃபாத்தோரானி, என்னை படைத்தான். வ இலைஹி துர்ஜஊன், மேலும் அவன் பக்கமே நீங்கள் எல்லாம் திருப்பப்பட இருக்கிறீர்கள். எவன் பக்கம் நீங்கள் எல்லாம் உயிர் கொடுத்து திரும்ப கொண்டு வரப்பட இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒருவனை, அல்லது ஃபாத்தரனி, மேலும் எவன் என்னை படைத்தானோ அவனை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது. அப்ப நான் வணங்குறேன், அவனை வணங்குவதன்படி இவர்கள் அழைக்கிறார்கள், நீங்களும் வணங்குங்கள் என்ற ரீதியில அவர் சொல்றார். அப்ப படைத்தவனுக்கான ஒரு அடையாளத்தை அவர் சொல்றாரு. வணங்குவதற்கு தகுதியானவனுக்கான ஒரு அடையாளத்தை சொல்றாரு. யாரை வணங்கணும், நம்மளை படைச்சவங்கள வணங்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. அப்ப நீங்களா கையால படைச்ச அந்த சிலையை வணங்குறீங்கிறத அழகா குத்தி காட்டுறாரு. 2வது, இறைவனாக இருக்கக்கூடியவனை நம்ம வந்து வணங்கி அவன் பக்கம் நம்ம திரும்ப போகணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு உறுதி இருக்கா, அந்த சிலைகள் எல்லாம் உங்களை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பும், உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கணும், ஏதாவது ஒரு கொள்கை வச்சிருக்கீங்களா? சும்மா ஏனோ தானமா வணங்குறீங்க. ஆனா நம்ம படைத்த இறைவனை நம்ம வணங்கணும், அவன் தான் நம்மளை படைச்சா, அவன் பக்கம் நம்ம திரும்ப போக இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தி அழகா இங்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்கிறார், நான் எப்படி ஷிர்க் செய்ய முடியுங்கிறத அழகா கேட்கிறார். அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா. இத்தஹத யத்தஹிது என்ற வார்த்தை குர்ஆனில் அதிகமா வரக்கூடியது. எடுத்துக்கொள்வது, ஏற்படுத்திக் கொள்வது, எடுத்துக்கொள்வது என்பது பொருள். அத்தஹிது, நான் எடுத்துக்கொள்வதா, மீன் தூணிகி, அவனை விட்டுவிட்டு, அலிஹத்தன், பல தெய்வங்களை, நீங்க பல கடவுள்களை, பல சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த மாதிரி நான் அவனை விட்டுட்டு பல கடவுள்களை, பொய்யான கடவுள்களை நான் எடுத்துக்கொள்வதா, என்ன முட்டாள்தனம். இ யுரிதினி ரஹ்மான், அழகா சொல்றாரு. இ யுரிதினி ரஹ்மான், அர் ரஹ்மானாகி அல்லாஹ் நாடினால், அராத யுரிதி நாடுதல், இன் என்றால் இஃப், நாடினால், அல்லாஹ் அர் ரஹ்மானாகி அல்லாஹ் பியதுர்ரின், எனக்கு ஒரு தீங்கை நாடினால், லா துக்னி அன்னி, எனக்கு பலனே தராது, என்னை காப்பாத்தாது, ஷஃபாஅத்துஹும், இவைகளின் சிபாரிசு, ஷைஅன், சிறிதளவு கூட, வலா யுன்கிதுன, அன்கது என்பதுனா பாதுகாப்பது, வலா யுன்கிதுனி, என்னை இவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள், காப்பாற்ற முடியாட்ட குறைஞ்சபட்சம் ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசும் செய்ய மாட்டேன், இவங்களோட சிபாரிசு எனக்கு பலன் தராது அப்படின்னு சொல்றாங்க. இதுல எல்லாம் அழகான கருத்து இன்னும் ஷார்ட்டா அடங்கி இருக்கு. என்னன்னா, பல தெய்வத்தை வணங்கக்கூடியவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க, மா யுகர்ரிபூன இல்லா லியுகர்ரிபூன இலல்லாஹி ஸுல்ஃபா. அதாவது மக்கத்து முஷ்ரிக்கீன்களே, ஏன் நீங்க பல சிலைகளை வணங்குறீங்கன்னு கேட்டா, இந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கும். அல்லது ஹாவுலாய் ஷஃபாஉன இன்தல்லாஹ், இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவைகள், சிபாரிசு செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கக்கூடியவைகள்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் காலங்காலமாக ஓரிரை கொள்கையை மறுப்பவர்கள் பல சிலைகளை வணங்கும் பொழுது பெரிய தெய்வத்துக்கு இந்த சின்ன தெய்வங்கள் எல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்க்கும், சிபாரிசு செய்யும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை இருந்தது. அதெல்லாம் போட்டு உடைக்கிறாரு இவரு. என்ன சொல்றாரு,
உண்மையான அர்-ரஹ்மானே அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு தீங்கை நாடினால், இம்மையிலேயோ அல்லது மறுமையிலே தீங்கை நாடினால், இந்த சிலைகள் எல்லாம் இந்த சிபாரிசு செய்யாது. அப்படி சிபாரிசு செய்தல் லா தூனி அன்னி, அது எனக்கு எந்த பலனும் தரப்போறதில்லை. வலா யுன்கிதூனி, இவைகள் என்னை காப்பாற்ற போதும் இல்லை, நரகத்தை விட்டும் என்னை காப்பாற்ற போதும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த அர்த்தமற்ற, உயிரற்ற, உண்மையற்ற இந்த சிலைகளையா நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க? இதையா நான் அல்லாஹ் விட்டு நான் கடவுளா எடுத்துக்கொள்வது? அது என்ன முட்டாள்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஈமானையும் இவர் வெளிப்படுத்தி, அவங்களோட சேர்ந்து இவரும் தன்னுடைய தாவாவை அவங்களுக்கு மத்தியில பதிவு செய்யறாரு. அப்ப அவங்களோட கோபம் இன்னும் அதிகரிக்குது. அந்த 3 தூதுவர்களை கொலை செய்யணும்னு அவங்க ஆல்ரெடி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பத்தாவதுக்கு இவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் தொடர்றாரு. இன்னி இதல் லஃபீ ضلالٍ முபீன். இன்னி நிச்சயமாக நான், இதன் அச்சமயம்னா அல்லாஹ்வை விட்டு இந்த சிலைகளை நான் கடவுளாக எடுத்துக்கொண்டேன் என்றால், அந்த அல்லாஹ்வுக்கு நான் இணை கற்பிப்பேன் என்றால், இதன் அச்சமயம் லஃபீ ضلالٍ முபீன், நான் தெளிவான பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறேன் என்று பொருள். தலால் என்றால் வழிகேடு, முபீன் என்றால் தெளிவான சான்றுகள் வந்த பிறகு, தெளிவான தாவா வந்த பிறகு, அதற்கு பிறகும் பல கடவுளை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், சிலைகளை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால், அப்பொழுது நான் தெளிவான பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறேன் என்றுதானே பொருள் என்று அவர் சொல்றாரு. அப்போ தன் நிலையை சொல்றாரு. எனக்கு தாவா வந்தது, எனக்கு இறை அழைப்பு வந்தது, அப்படி இருக்கும்போது நான் அந்த அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்காம நான் ஷிர்க் செய்யறேன்னா, குஃப்ர் செய்யறேன்னா, நிச்சயமா அச்சமயம் நான் வழிகேட்டில் இருக்கிறேன் என்று பொருள். அப்படின்னா நீங்களும் இதை ஏத்துக்காம இருக்கீங்க, நீங்க எல்லாம் வழிகேட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப, நீங்கெல்லாம் வழிகேடர்கள், நீங்க எல்லாம் நரகத்துக்கு போறீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லி இன்னும் வெறுப்பேத்தாம அவர் பக்குவமா தான் பேசுறாரு. நான் ஷிர்க் செஞ்சு நான் நரகத்துக்கு போனா இந்த கடவுள்களை என்ன காப்பாத்தும், அப்படிதான் அவர் சொல்றாரு. வலா யுன்கிதூனி, இவைகள் என்னை காப்பாற்றவும் செய்யாது. லா துகுனி அன்னி ஷஃபாதுஹும், இவைகளுடைய சிபாரிசு எனக்கு எந்த பலனும் தராது. அப்ப நான் அல்லாஹ்ட்ட ஷிர்க் வச்சு போய் மாட்டிட்டேன்னா யார் என்ன காப்பாத்துவா? இவ்வளவு தெளிவான சான்று வந்த பிறகு நான் ஷிர்க் வைக்கிறேன், நான் வழிகேட்டில் இருக்கேன் அர்த்தம். தன்னிலேயே தான் அவர் சொல்றாரு. அடக்கமான முறையில, அழகான முறையில தான் அவர் என்ன செய்யறாரு, தன்னோட தாவாவை தொடர்றாரு. இன்னி, அதுக்கப்புறம் இன்னும் தெளிவா ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இது வரைக்கும் ஈமான் கொண்டேங்கிறது சொல்லாம, நான் அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவங்களை எப்படி வணங்க முடியும், நான் எப்படி ஷிர்க் செய்ய முடியும், என்னை யார் காப்பாத்துவா, நான் வழிகேட்டில் இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்லாம் சொல்லி ஓரளவுக்கான ஒரு புரிதல் அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு, இப்ப போட்டு பட்டுன்னு உடைக்கிறார் தன்னுடைய ஈமான. இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னி ஆமன்து, நிச்சயமாக நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். பிரப்பிக்கும், உங்கள் இறைவனை கொண்டு. அதை கூட சொல்றாரு பாருங்களேன். பிரப்பி, எனது இறைவன் சொல்லல. ஏன்னா என் இறைவன் ஏன் மார்க்கம் என்ன நீங்க ஒதுக்கிறன்னு நினைக்காதீங்க. உங்கள் இறைவன்பா, உங்களையும் என்னையும் படைத்த நம்ம அனைவருடைய இறைவனாகி அல்லாஹ் தான் நான் ஈமான் கொண்டிருக்கேன். ஃபஸ்மஊன், ஃபஇஸ்மஊனி அப்படிங்கிறது தான் சுருக்கமா ஃபஸ்மஊன் அப்படின்னு வருது. ஃபஸ்மஊனி அப்படின்னா எனக்கு செவிமடுங்கள், செவிதாழ்த்து கேளுங்கள் என்று அவர் சொல்றாரு. அப்போ என்னுடைய தாவாவை நீங்க கேளுங்க, இந்த பிரச்சாரத்தை நீங்கள் செவிமடுத்து கேட்டு நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு தான் ஈமான் கொண்டதையும் வெளிப்படையாக அதை போட்டு உடைச்சு சொல்றாரு. இன்னி ஆமன்து பிரப்பிக்கும், உங்கள் இறைவனை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன். ஃபஸ்மஊனி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன், நான் சொன்னபடி நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்குங்களேன், அந்த இறைவனுக்கு இணை வைப்பதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், இந்த இறை தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னார். இதை சொன்ன போது என்ன நடந்தது, அதுதான் இங்க விஷயம். அது வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த இறை தூதர்கள் 3 பேரையும் கொலை செய்வதற்காக கல் எடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா லனர்ஜுமன்னக்கும் சொன்னாங்கல்ல, கல்லால் அடிச்சு கொன்றுவோன்னு சொல்லி, ரஜும் கல்லால் அடிச்சு கொன்றுவோன்னு சொன்னாங்கல்ல, கொல்ல போறாங்கிறத கேள்விப்பட்டு தான் கொல்வதை தடுப்பதற்காக இவர் தாவா பண்றார். அப்ப மக்களில் ஒருவராக இருந்து நம்ம அதை தடுத்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க அதை கேட்பாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு சொல்லி மக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில, அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில இவ்வளவும் ஓப்பனா தைரியமா அவர் பேசுறாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், இவர் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் அவர்களுக்கு இவர் மீது அதிகமான கோவம் வந்துருச்சு. 3 பேரை எதிர்த்து நம்ம நின்றா, நம்மள ஒரு ஆள் அந்த 3 பேரை ஆதரித்து, இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்களை ஈமான் கொள்ளுங்களேன்னு நம்மளை இவர் சொல்றதான்னு சொல்லி ஃபகதலஹு கௌமுஹு, அவருடைய சமூகம் அவரை கொலை செய்து விட்டது. எப்படி கொலை செஞ்சாங்க? ரஜமூஹு, கல்லால் அடித்து என்ன செஞ்சுட்டாங்க, கல்லெறிந்து அவரை அந்த சமூகம் அநியாயமான முறையிலே கொலை செய்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ அல்லாஹ்வுக்காக குரல் கொடுத்தவர் அந்த இடத்தில் கல்லடிபட்டு அவர் அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்து அங்கே அவர் ஷஹீதானார். அவருக்கு அல்லாஹ்வுல கொடுத்த உடனடி பரிசு என்ன தெரியுமா? இன்ஸ்டன்ட் பரிசு என்ன தெரியுமா? قيل ادخل الجنة
قيل ادخل الجنة சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீராக என்று சொல்லப்படுது. உடனடியாக அல்லாஹ் தஆலா இன்ஸ்டன்ட் அவர் கொடுத்த ஒரு உதவி. கீழ அவருக்கு சொல்லப்பட்டது, இட் வாஸ் செட் டு ஹிம் என்டர் இன்டு தி பாரடைஸ், என்டர் இன்டு தி பாரடைஸ். கீழ அவருக்கு சொல்லப்பட்டது உதுஹூலில் ஜன்னத், சொர்க்கத்தில் நுழைஞ்சிருங்க. உசுறு போனதுதான் தாமதம், சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார். ஒரு பூமியுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய சொர்க்க வாழ்க்கை அல்லது நரக வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுக்காக மார்க்கப்பணியை அவர் மேற்கொண்டு தாவா பிரச்சாரம் செய்து கல்லடிப்பட்டு அவர் ஷஹீதானாரே. கீழ அவருக்கு சொல்லப்பட்டது ஃபில் ஹால், அப்பொழுதே உடனடியாக சொல்லப்பட்டது உதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிருங்க என்று சொல்லப்பட்டது. கால அவர் சொன்ன யா லைத கௌமி யஅலமூன், என் சமூகம் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமே, நான் மரணமடைந்து சொர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டேன் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அதாவது என்ன மனுஷன் இவரு, மரணத்துக்கு நசஹ கௌமுஹு கப்லல் மமாத் வ பஅதல் மமாத், தனது சமூகத்துக்கு நலவே நாடினார், உயிர் பிரிவதற்கு முன்பும் உயிர் பிரிந்த பின்பும். இதுதான் ஒரு உண்மையான நாசிகான ஒரு தாயிக்கான ஒரு அடையாளம். உயிர் பிரிறதுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் என் பேச்சை கேளுங்க, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நலம் நாடினார். உயிர் பிரிந்த பிறகு சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் என் சமூகத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நான் மூத்தானால எனக்கு சொர்க்கம் தந்தாங்க என் கூட்டத்துக்கு தெரியணுமே, தெரிஞ்சா அவங்களும் உன்னை ஏத்துக்குவாங்களே, இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்களேன்னு சொல்லி அதுக்கு பிறகும் கூட அவர் கவலைப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அழகா சொல்லி காட்டுவாங்க. சரி, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் உடனடியாக அந்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை அவருடைய பர்ஸக் ஆரம்பிச்சிருது. ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய கபர் வாழ்க்கை, பர்ஸக்குடைய அடுத்த துனியா, அடுத்த உலகம் அவருக்கு ஆரம்பித்து விடுகிறது. அதில் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை, சொர்க்கத்தினுடைய உணவு, சொர்க்கத்தினுடைய விரிப்புகள், சொர்க்கத்தினுடைய ஆடைகள் எல்லாமே ஒருத்தங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பல்வேறு செய்திகள் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த அடிப்பில் அவரோட சொர்க்க வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டது. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, 5 நேர தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி தொடர்ந்து ஓதி வரக்கூடியவருக்கு லா யம்னஹு துஹூலுல் ஜன்னah இல்லா யமூத், அவர் சொர்க்கத்தில் நுழைவதை தடுப்பது அவருடைய மௌத்து தான். அப்படின்னா மௌத்தாறு வரைக்கும் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது, மௌத்தாயிட்டாருன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. இப்ப சூர் ஊதப்பட்டு சொர்க்கம் என்பது அறிவிக்கப்படுவது என்பது ஒன்று, அதுக்கு முன்னாடி அவருடைய சொர்க்க வாழ்க்கை கபரிலேயே ஆரம்பித்து விடுகிறது என்பதுதான் அதனுடைய புரிதல். அந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ்க்கு உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை, ஷஹீதுகளுக்கு மாஷா அல்லாஹ் அவங்க மரணத்துக்கு பிறகிலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான சம்பவத்தையும் சொல்றாங்க. தப்ரானில 3வது வால்யூம்ல 615வது ஹதீஸா பதிவா இருக்கு. ஹாக்கிம்ல முஸ்ததரக் ஹாக்கிம்ல 3rd வால்யூம்ல 615th ஹதீஸா இது பதிவாயிருக்குது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. யாரு அந்த ஒரு சஹாபி அப்படின்னா, ஒரு முக்கியமான சஹாபி உர்வா பின் மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து என்னுடைய கூட்டத்துக்கு நான் போய் தாவா பண்றேன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கூட்டத்துக்கு போய் தாவா பண்றதை விரும்புவாங்க. ரசூல் அனுப்பி வச்சு அவங்க தாவா பண்ணி பல மக்களை வென்றெடுத்ததும் ஒன்று, கொல்லப்பட்டதும் உண்டு. இப்படிப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. இவர் சொல்றாரு, என்னை கூட்டத்துக்கு நீங்க வந்து அனுப்பி வைங்க, நான் தாயா போய் அவங்களுக்கு தாவா பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. சில அறிவுரைகள் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ போய் அதை சுருக்கமா சொல்ற ஒரு சம்பவம் தான் அது. அவர் போய் லாத்த வலா உஸ்ஸத்த, லாத்தும் கிடையாது உஸ்ஸாவும் கிடையாது, அதெல்லாம் அவங்க வணங்கி வந்து சிலைகள். இதுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் இல்லை, பவரும் இல்லை, அல்லாஹ் தான் நம்ம வணங்கணும். அஸ்லிமு தஸ்லமு, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பதான் நிம்மதி பெறுவீங்க, இம்மை மறுமையில் வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபரமாஹு ரஜுலுன் ஃபஸாப அக்ஹலஹு ஃபகத்தல, அவருக்கு சமூகத்தில் இருந்த ஒரு நபர் அம்பை எறிந்து அவருடைய ஒரு முக்கியமான நரம்பில் பட்டு அவர் மரணம் அடைந்து விட்டார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் கிடைத்த போது இவர் யார் மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உர்வா பின் ஸகஃபி தாவா செய்து மக்களுக்கு நலம் நாடி அவர்களுக்கு தாவா செய்து கொல்லப்பட்ட இவரை காணும் பொழுது எனக்கு சாஹிபு யாசின் நினைவு வருகிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாஹிபு யாசின் யாரு? சாஹிபு யாசின் ஹபீபுன் நஜ்ஜார். ஹபீபுன் நஜ்ஜாருடைய ஹாதா மஸலுஹு கமஸலி சாஹிப் யாசின், இவருடைய உதாரணம் எனது உயிர் தோழர் உர்வா பின் ஸகஃபி, அநியாயமாக கொல்லப்பட்ட உர்வா பின் ஸகஃபியினுடைய உதாரணமாவது கமஸலி சாஹிப் யாசின், யாசினுடைய தோழராகிய, யாசினுடைய உரிமையாளராகிய, யாசின் சூராவில் சொல்லப்படக்கூடிய யாசின் கதாநாயகர் ஹபீபு நஜ்ஜாரை போன்றளவா இருக்கிறது என்று சொன்னாங்க. ஏன்னா ஹபீபு நஜ்ஜார் என்ன சொன்னார் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹு மஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். அவர் கொல்லப்படும் போது கல்லால அடிச்சாங்க பாத்தீங்களா, அப்ப கூட அவர் என்ன சொல்லனா, அநியாயக்காரங்க என்ன கல்லால் அடிக்கிறாங்க, யா அல்லாஹ் அவங்களை அழிச்சிருன்னு சொல்லல, அல்லாஹு மஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் என் சமூகத்துக்கு நீ நேர்வழி கொடு, அவங்களை வழிபடுத்து, அவங்க நேர்வழி காட்டு, அவங்க அறியாம என்ன அடிக்கிறாங்க, புரியாம நடிக்கிறாங்க, அப்படி சொல்லிதான் அவர் மௌத்தாவே போனார். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்க நம்ம பார்க்க முடியுது. இதுதான் ஒரு தாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அந்த மாதிரி நலம் நாடி போய் அம்பால் அவர் வந்து குத்தப்பட்டு ஷஹீதாயிருக்கிறான்னு சொல்லி உர்வா பின் ஸகஃபி உர்வா பின் மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நன்மாராயத்தை சொன்னாங்கிறத பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை தான். இன்னொரு ரீதியில
தாயிஃப்க்கு போயிருக்கும்போது தாவா பண்ணும்போது ரசூலுல்லாஹ் இதே மாதிரி தான் கல்லால் அடிக்கப்பட்டாங்க. கல்லால் அடிக்கப்பட்டு ரத்தம் வடிந்த நிலையில கூட அவங்க செஞ்ச துவா என்ன, யா அல்லாஹ் இந்த கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கலனாலும் கூட இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது வாய்ப்பு இருக்குது, இவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, இவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. இதெல்லாம் நபிமார்களிடத்தில் இருந்த பண்பு. இதுதான் ஹபீபு நஜ்ஜார் இடத்தில் வெளிப்பட்டதை அல்லா தஆலா சொல்கிறான். அதே மாதிரி ஒரு நிலைக்கு ரசூலுல்லாஹ்வை அல்லா தஆலா ஆளாக்கியிருக்கான். இன்னொரு சம்பவத்தில் சில சஹாபாக்களை அல்லா தஆலா ஆளாக்கியிருக்கான். இந்த மாதிரி இஸ்லாத்துக்காக சொல்லடிப்பட்டு கல்லடிப்பட்டு இரத்த காயங்கள்லாம் ஏற்பட்டு தியாகம் செய்தவருடைய வரலாறு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லி காட்டுறோம். ஆனால் நம்மளாம் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்துக்காக நம்ம வந்து சிரமப்பட்டிருக்கோங்கிறது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இஸ்லாத்துக்காக நம்ம எடுக்கக்கூடிய சிரமங்கள், மார்க்க பணிக்காக நம்ம எடுக்கக்கூடிய சிரமங்கள், இதன் விளைவாக எல்லாம் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை தரோம். அந்த சொர்க்கத்துக்கு போனவர் சொன்னது என்ன, பிமா ஓஃபார் அலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், எந்த அளவு எனது இறைவன் என்னை மன்னித்திருக்கிறான். ஓஃபார் அலி ரப்பி, எனது இறைவன் என்னை எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறானோ, வஜஅலனி மினல் முக்ரமீன், சங்கை செய்யப்பட்டவர்களில் என்னை எந்த அளவுக்கு ஆக்கியிருக்கிறான் என்பதை எல்லாம் எனது கூட்டம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவர் அந்த சொர்க்கத்தின் இன்பங்கள் எல்லாம் அனுபவித்து கண்ணால் கண்டு அல்லாஹ் அவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவருக்கு சொர்க்கத்தை தந்து கண்ணியமாக சொர்க்கத்தில் நுழைவித்தது அவர் உணர்ந்து புரிந்து இந்த சமூகத்துக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே, தெரிஞ்சா நல்லா இருக்குமே சொல்ல அவர் ஏக்கப்பட்டார். அல்லாஹ் தஆலா அது குர்ஆன் மூலமாக என்ன செய்யறான், நம்மளுக்கு இந்த செய்தியை தந்து எல்லாருக்கும் இந்த செய்தியை தெரியப்படுத்துறான். அல்லாஹ்வுக்காக உயிர் விட்டவர்கள், அல்லாஹ்வுக்காக பேசியவர்கள், அல்லாஹ்வுக்காக முனைந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ் தஆலா கைவிட மாட்டான். நிச்சயமா அவர்கள் சொர்க்கத்தில் கண்ணியமாக நுழைவித்து அவர்களுக்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்கிற செய்தி அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். இதே போன்று அல்லாஹ்வுக்காக பாடுபட்டு அல்லாஹ்வுக்காக நம்மால் இயன்ற அளவுக்கான தியாகங்களை செய்து இறை பொருத்தத்தை, இறை மன்னிப்பை, சொர்க்கத்தை கண்ணியமான முறையில் அடையக்கூடிய நசீபை அல்ல நாக்கும் தந்த அருள் புரிவானாக. இதற்கு அடுத்துள்ள தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அப்படியே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். இன்னக லமினல் முர்சலீன் على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم.